நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, சிலையை கடத்தினது மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் உறுதிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலை வந்து மல்லி பேக்கில் தான் இருந்துச்சு. இது யாரோட பேக்குன்னு ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. ராஜேஸ்வரி வந்து இது மல்லியோட பேக்கு, மல்லி அதுக்குன்னு சொல்லிட்டு கடத்திப்பான்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக நம்பலை, மல்லி இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் அடிச்சு சொல்கிறாரு. மிஸ்டர் விஜய், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அவங்க பேக்கில் இருந்துச்சு, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை, அரெஸ்ட் பண்ண போயிட்டு அவங்கள விசாரிச்சு உண்மையை வர வைக்கணும், இதுதான் எனக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ சார், இந்த மாதிரியெல்லாம் முடிவு எடுக்காதீங்க, மல்லியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், மல்லி இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான், உங்களுக்கு தெரியுன்றதுக்கோசம் நான் விட்டு போக முடியாது மிஸ்டர் விஜய், ஆதாரத்தோட அவங்க மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தர்தான்னு இழுத்துன்னு போகிறாங்க. பின்னாடியே ஒரு பக்கம் அன்னபூர்ணி ஓடுறாங்க. ஐயோ, என் மகளை இப்படி இழுத்துன்னு போகிறாங்களே, கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுன்னு ஒரு பக்கம் ஓடின்னு இருக்காங்க. போய் கீழே விழுந்து சிரிப்பாயே ஒரு பக்கம் கையிலேயே அடிப்படுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அன்னபூர்ணிக்கு ஆனால் நம்ம மல்லி மேலே உசுரி வச்சுன்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம். உண்மையான அம்மா இருந்தால் கூட இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் உசுரே வச்சுன்னு கூட வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம வெண்பா குட்டி ஐயோ அப்பா, எனக்கு மல்லியம்மா வேணும், மல்லியம்மா இல்லைன்னா நான் அப்புறம் சாப்பிடவே மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுன்னு தெரியாது, போயிட்டு மல்லியம்மா கூட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை சார், எல்லாமே மல்லிகைக்கு ஆதரவாக இல்லை, ஆப்போசிட்டாக தான் இருக்குது, மல்லியை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஒரு 6 மாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் பெயில் ஏற்றலாம்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் காற்று வாக்கில் அப்படியே பறந்து நம்ம அர்ஜுன் கிட்ட போகுது. அர்ஜுன் எவ்வளோ பெரிய கில்லாடி ராயல்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். போயிட்டு அங்கே கோயில் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிக்க, கோயில் எதாவது சிசிடிவி கேமரா இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஓஹோ இங்கே எதுவும் இல்லை, ஓகே இதுலேயும் எந்த சம்மந்தம் இல்லை, இதுக்கெல்லாம் யார் மொத்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கண்டுபிடிச்சி முட்டி தட்டி ஓரமாக உட்காரைக்கிறது தான் நம்ம அர்ஜுனோட வேலை. அவர் போயிட்டு கரெக்டாக பார்க்குறாரு. பார்த்து எல்லாமே ஒரு பக்கம் தெளிவாக கண்டுறாரு. இது ராஜேஸ்வரியும் ரஞ்சிதையும் செஞ்ச கூட்டு களவாணி வேலை தான் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சும்மா விடக்கூடாது, அவங்கள எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து நம்ம அர்ஜுனோட மூவ் எப்படி இருக்க போகுது. நம்ம விஜய்க்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, யார் கூட்டினாங்கன்னு சொல்லிட்டு கேட்க, கூடிய சீக்கிரம் நீங்களே பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருக்கிறான்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து கார்லேருந்து நம்ம அர்ஜுனும் மறுபக்கம் மல்லியை இறங்குறாங்க. மல்லியை கூப்பிட்டு வந்து இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனை வராது, மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற கருப்பாடுங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன மிஸ்டர் விஜய், வந்த உடனே வீட்டில் இல்லாத பொல்லாத சொல்லி சண்டை வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போல்லாம் பார்த்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நாங்களாம் திருடி மாதிரி தெரியுது, எங்களெல்லாம் பார்த்தா இவ்வளோ காசு பணத்தை வச்சுக்கின்னு ஆஃப்டரால் அந்த 1 லட்சம் நகையை திருடுறதுக்கு தான் அழிஞ்சுன்னுக்கிறீங்களா நாங்கள். அந்த இதில் எவ்வளோ வந்துருப்ப கோல்டு சொல்லுங்கள் பார்க்கலாம், அதுலேயும் பாதி பூசி தான் வச்சுருப்பாங்க, வெளியே தான் இருக்கும், ஆனால் எங்களை பார்த்து திருட்டு குடும்பம்னு சொல்லிட்டு பழி போடுறீங்க, இதெல்லாம் ரொம்பவே அநியாயம்னு சொல்லிட்டு கதறி ஆள்றாங்க. இதுக்கப்புறம் தான் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனை இப்படியே போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குது. நம்ம அர்ஜுன் வந்து பேசி முடிச்சிடுறாரு, மல்லி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கோர்ட்டில் ஒரு பக்கம் ஜாமீன் வாங்கின்னு வெளியே கூட்டின்னு வந்துடுறாங்க. இப்போ அவங்களோட அடுத்த மூவ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஆதாரத்தோட ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக எல்லாமே முடிஞ்சிடும். இல்லை அவங்க பண்ணல அப்படின்னு தெரிய வச்சேன்னா இன்னும் பிரச்சனை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்கும். இது எப்படி தடுத்து நிறுத்துறது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அவங்களோட மூவ் எப்படி இருக்க போதோ அதெல்லாம் 1 by 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். எதாக இருந்தாலும் பொறுத்து பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி வீட்டுக்கு வரதான் போகிறாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் போயிட்டு அப்படியே சும்மா கோர்ட்டில் கிளின்னு கிளிக்கிற மல்லி மேலே என்ன தப்பு இருக்குது, நீங்கள் எந்த இதில் அரெஸ்ட் பண்ணீங்க, அவங்க பேக்கில் இருந்தால் அவங்க பேக்கில் அவங்க மட்டும் தான் வச்சுன்னு இருப்பாங்களா, வேறு யாரும் எடுத்து வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பலவிதம் அப்படின்ற மாதிரி உருட்டி கேட்குறாரு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சுன்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.